ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகேன் ஸ்டுடியோ. இன்னைக்கு வந்து நிலவுக்கு என் மேலடி கோபம் அப்படின்னு சொல்லி படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. நம்ம அந்த ட்ரெய்லர் பார்ப்போம். அது எப்படி இருக்குன்னு என்ன ஏதுன்னு சொல்லி பேசுவோம். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா தனுஷ் சார். மியூசிக் டைரக்டர் வந்து ஜிவி பிரகாஷ். அவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. சில சில ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. ஒரு அனிகா அவங்க அஜித் சாரோட பொண்ணு அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இது வந்து எப்படி இருக்க போது தெரியல. இந்த ட்ரெய்லர் ஒரு அந்த கோல்டன் ஸ்பேரோ அந்த பாட்டு ஒரு சின்ன வைப் கொடுத்தது. ஒரு 4 டீனேஜ் ஒரு 5 டீனேஜ் பசங்க இது எப்படி இது தனுஷ் கையாள போறாரு தெரியல. தனுஷ் கேமியா பண்ண போறாரா இல்ல வந்து வெறும் டைரக்ஷன் மட்டும்தானா அது என்னன்னு தெரியல. இந்த படத்துல பார்ப்போம். பார்த்து நம்ம அதை பத்தி பேசுவோம். ஸ்டார்ட் 1 2 ரெட் செயின் ஒரு பாட்டு தலைவன் தான். ரொம்ப யூசுவலான ஸ்டோரி தாங்க. அதான் சொல்லிட்டாரு. அப்புறம் இது ஒரு பையன், இது ஒரு பொண்ணு. இந்த பையனும் இந்த பொண்ணும் லவ் பண்றாங்க. அப்போ இந்த பையன் யாரு? பிரபு. நீ ஏதோ சமையல்காரன் ஆகணும்னு சொன்னல. நீங்க குக்கா? நான் குக் இல்ல, ஷெஃப். ரெண்டும் ஒண்ணுதானே. உனக்கு எவ்வளவு சம்பளம்? யூ ட்ரிங்க், யூ ஸ்மோக். சாவுடா. இப்போ நான் ஒரு கதை சொல்லவா? இது ஒரு பையன். என்னடா கதை சொல்லிட்டு இருக்கிற மாதிரி மாதிரி பொண்ணு. ஓ இந்த பையனும் இந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அப்போ இந்த பொண்ணு யாரு? மை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். இன்னொரு பொண்ணு வேற லவ் பண்ணியாடா? ரிடிகுலஸ். அப்பா அர்ஜுன் சத்குமார் சார் நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் லவ் பண்றோம். சத்குமார் சார் ஓப்பனாவே சொல்றேன், பொண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஐ டோன்ட் கேர். இருக்கு. உனக்கு எதுவுமே நார்மலா நடக்காதடா. I want to marry you. Let's get married. So cute. கண்ணு இந்த முன்னாடி பாட்டு எல்லாம் வைபு. எனக்கு கல்யாணம்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார்ல. ப்ளீஸ் டேக் கேர் பண்ணுங்க. டேய், இது உனக்கு கொஞ்சம் கூட எஃபெக்ட் பண்ணலையா? ஆஃப் கோர்ஸ் நாட். சான்ஸே இல்லை. ஏய், அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்டா. மிஸ் நிலாவை பார்த்தா தலைவர், ரொம்ப cameo role. எல்லாம் மோன் ஆயிட்ட மாதிரி தெரியுது. லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கு நடுவுலையும் மாட்டின முழிக்கிற மச்சான். ஜாலியா வாங்க, ஜாலியா போங்க. என்ன இன்விடேஷன் மூலியமா கொடுத்துட்டு போறாரு. கல்யாணத்துக்கு ஜாலியா போங்க ஜாலியா போங்கன்னு. பயங்கரமா இருக்கும். அது நல்லா இருக்கு. ட்ரெய்லர் பார்த்தாச்சு. இந்த ட்ரெய்லர் வந்து இம்பாக்ட் ஒன்று கிரியேட் பண்ணல. பட் ஆனால் ஒரு ஜாலியாக வந்து அவர் சொல்ற மாதிரி தான் ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி கொடுக்குறாரு. அவரு ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்க அவ்வளோதான். பெருசாக எதிர்பார்த்து இந்த படத்துக்கு போக முடியாது. தனுஷ் சார் அவர் வந்து புத்து ராயான்னு ஒரு ரத்த கலையில ஒரு படம் ஒன்று எடுத்தாரு. இதில் கொஞ்சம் லவ் என்ன பார்க்குறது, அவரு பண்ணாத அளவா காதல் குண்டேன் பண்ணாத அளவா அவரு எடுக்க போறாரு. சரி விடுங்க. இந்த காலகட்டத்தில் இருக்கிற லவ் மாதிரி அவர் எடுத்திருக்காரு. இதை பார்க்கலாம் இது எப்படி இருக்க போகுது. தேட்டர் நம்ம நான் போய் பார்ப்பேன். ஏன்னா டீனேஜ் சப்ஜெக்ட் இது எப்படி தனுஷாரு கையாண்டு இருக்காரு சொல்லி பார்க்கலான்னு இருக்கு. ஓரளவு நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. டீசெண்டா இருக்கு ட்ரெய்லரு. ரொம்ப ஆகும்லாம் இல்லாம சட்டில்டா இருக்கு ட்ரெய்லர். கரெக்டா இருக்கு. கலர் கிரேடிங்லாம் பயங்கரமா இருக்கு. மியூசிக் மியூசிக் எதிர்பார்க்கறதுல ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அந்த கோல்டன் ஸ்பேரோ பாட்டு வந்து அங்கங்க அப்படியே சாரலா போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஓவராலா வந்து இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. படம் வரட்டும், படம் போய் பார்ப்போம். படம் பார்த்து ரிவ்யூ சொல்லுவோம். நல்லா இருக்குங்க ட்ரெய்லர், நல்லா இருக்கு. ஒரு படத்தோட முழு ஆடியன்ஸ் இழுக்கிறதுக்கு காரணமே ஒரு ட்ரெய்லர் தான். இந்த ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு அந்த படத்துக்கு என்ன மூடு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். சொல்லுது ஓகேவா சொல்லுது இந்த படத்துக்கு. ஒரு ஃபன்னா ஒரு இப்போ இருக்க 2K கிட்ஸ் ஜென்சி அப்படிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து படம் பார்க்கலாம். ரியாக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க அந்த லைக் மட்டும் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நன்றி, வணக்கம். கோல்டன் ஸ்பேரோ.